புத்தாண்டு தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் முருகன் வழங்க கேட்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதாவது 2026 வருடத்தை ஒட்டி இன்று புது வருடமான இன்று அதிகாலையே அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அதாவது தமிழகம் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து அதாவது லட்சக்கணக்கான பக்தர்களானது அதாவது ஒரு 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கே பார்த்தோம்னா பக்தர்களுக்கான நாம் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலேருந்து வந்துடும். என் பேர் வேல்மணி. ரெகுலராக மாதம் திருவண்ணாமலைக்கு வருவோம். இந்த மாதம் நியூ இயர் அன்றைக்கி நாளே வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாருமே நாள் தரிசனம் பண்ணணுன்னு எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்களும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் காலையில் 3 மணிக்கு கிளம்பி வந்தோம். இன்னும் ஆனால் சாமி இன்னும் பார்க்க முடியல. இன்னமும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னமும் ஆனால் இன்னும் சாமி பார்க்கல. கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. மாதம் வந்துட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்னமும் சாமி ஆனால் பார்க்கல. கூட்டத்தில் தான் நின்றுருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். காலையில் 3:30க்கே நாங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தோம். இன்ன வரைக்கும் சாமியை பார்க்க முடியல. கூட்டம் தான் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் சாமியை பார்க்க முடியல. 12 மணி ஆயிடுச்சு, பார்க்க முடியல. பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கோம். ஹாப்பி நியூ இயர். இருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து க்யூவில் நிற்கிறோம். குழந்தையெல்லாம் வச்சுட்ருக்கோம். இருந்தாலும் அண்ணாமலையாரை பார்க்கணும். கிட்டத்தில் வந்துட்டோம், பார்க்கணும். சுவாமியை பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணணும். இன்றைக்கி நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சுவாமியை பார்க்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருக்குது கோவில். குழந்தையில வச்சுட்டு பெரியவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் அண்ணாமலையாரை பார்ப்போம். எங்கள் பேர் சுமதின்னு சொல்லிங்க. நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேருந்து குடும்பத்தோடு வந்திருக்கோம். நேற்றே வந்து தங்கி தரிசனத்துக்காக வந்திருக்கோம். காலையிலேருந்து நல்ல கூட்டமாக இருக்கிறதுனால நல்ல தரிசனமும் லைனாக விட்டு நல்ல தரிசனம் கிடைக்கிது. குழந்தை குட்டிங்க பெரியவங்க வயசானவங்களுக்கு தனி வழி விட்டு அந்த தரிசனமும் இங்கே கொடுக்குறாங்க. ரொம்ப கூட்டம் இன்றைக்கி. அதனால் அண்ணாமலையாரை நாங்கள் நினச்ச மாதிரி தரிசிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நாங்கள் நேற்று சாயந்தரம் ரொம்ப சிரமப்பட்டு பார்க்கலான்னு வந்தோம். நேற்று வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து இதுக்காக அண்ணாமலையாரை தரிசிக்கணுன்றதுக்காகவே காத்திருந்து இப்போ குடும்பத்தோடு தரிசிக்க போகிறோம். நல்ல ஒரு திருப்தியான ஒரு மனநிலையோடு நாங்கள் திரும்புகிறோம்.